இங்கே வந்து இந்த குயின் வந்து ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுது. இது வந்து என்ன செக்கு தான், ஓகேவா? ஜஸ்ட் செக் பிகாஸ் கிங் கேன் எஸ்கேப் ஹியர், கிங் கேன் எஸ்கேப் ஹியர், கிங் கேன் எஸ்கேப் ஹியர், கிங் கேன் எஸ்கேப் ஹியர், ஓகேவா? நவ் குயின் இஸ் ஹியர். குயின் எப்படி அட்டாக் பண்ணுது? டயகனல் அட்டாக் பண்ணுது. அகெயின் இது என்ன செக் தான், ஜஸ்ட் செக், ஓகேவா? இப்போ குயின் வந்து கிங் அட்டாக் பண்ணல, செக்மேட்டா? நோ, ஸ்டேல்மேட். குயின் வந்து கிங் அட்டாக் பண்ணல, ஆனால் கிங்கால் எங்கேயுமே போக முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பேர்? யாருமே வின்னர் கிடையாது, ட்ரா தான், ஓகேவா? ஆனால் கிங் இந்த பக்கம் இருந்தால் இது ஒன்றுமே இல்லை, நார்மல் சிச்சுவேஷன். கிங் வந்து இங்கே போகலாம், இங்கே ஓடலாம், இங்கே ஓடலாம், இங்கே ஓடலாம். ஸோ இது என்ன எங்கேயாவது ஓடிடலாம். ஆனால் இங்கே இருந்தால் என்ன ஆகிட்டு, ஒயிட்டுக்கு அரை பாயிண்ட் கிடைக்கும், ஹாஃப் பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா அவன்கிட்ட ஒரே ஒரு கிங் மட்டும்தான் இருக்குது. என்ன ஆயிடுச்சு, நம்மகிட்ட கிங்கும் குயின் இருந்துமே கூட வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்டேல்மேட் ஆகி எஸ்கேப் ஆகிட்டான். ஏன்னா இவனுக்கு வந்து செக்மேட் பண்ண தெரியலை. சரியா? இப்போ இது என்னன்னு பார்த்தோம், செக்கு தான், எங்கேயும் போக முடியாது. கரெக்டா? ஐ மீன் செக் எங்கேனாலும் போகலாம், இங்கே ஓடிடலாம். நான் இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் காட்ட போகிறேன். ரூக் இங்கே இருக்குது, இது குயின் இங்கே இருக்குது, ரூக் இங்கே இருக்குது. இது என்னாகும்? இது என்னாகும்? நோ, குயின் இங்கே வச்சுருவோம். இது என்ன, இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பேர்? ஸ்டேல்மேட்டா செக்மேட்டா? ரூக் கிங் அட்டாக் பண்ணது இல்லையா? சரியா? இது வந்து ஸ்டேல்மேட். இப்போ யாருமே கிங் அட்டாக் பண்ணல, ஸ்டேல்மேட். இப்போ யார் எஸ்கேப் ஆகிட்டா? இந்த கிங் எஸ்கேப் ஆகிட்டான், அரை பாயிண்டோட எஸ்கேப் ஆகிட்டான், ட்ரா. இப்போ இப்போ செக்மேட். புரியுதா? செக்மேட்னா யாராவது ஒருத்தங்க அட்டாக்கும் பண்ணுவாங்க, கிங் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஓகேவா? இப்போ அதே குயின் வந்து இங்கே இருக்குன்னு வை, இது டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, இது டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். இது செக்மேட்டா, செக்கா, ஸ்டேல்மேட்டா? செக். ஏன் செக்? ஏன்னா வந்து கிங் வந்து என்ன பண்ணலாம், எஸ்கேப் ஆயிடும், அங்கே மட்டும் எஸ்கேப் ஆயிடும். சரியா? ஸோ இது வந்து என்ன, செக்மேட்டு. இது வந்து என்ன, ஸ்டேல்மேட்டு. இது வந்து என்ன, செக், ஜஸ்ட் செக். ஸோ இப்படி 3 சிச்சுவேஷன் செஸ் போர்டில் வரும். இது கரெக்டாக எவாலுவேட் பண்ண தெரியணும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரே ஒரு குயின் மட்டும்தான் இருக்குது, நான் இங்கே போய் அட்டாக் பண்ணேன், அவன் என்ன பண்ணுவான், இங்கே ஓடிடுவோம். சரியா? இப்போ ரொம்ப டிஸ்பரேட் ஆகி நான் பக்கத்தில் போய் இப்படி அட்டாக் பண்ணுவேன், என்ன பண்ணுவான், அடிச்சு போட்டு போயிடுவான். இது என்ன ஆகிட்டு, நான் போய் என்ன பண்ணேன், இது செக்மேட்டா, கேம் ஓவரா? இது எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு நான் போய் கிங் பக்கத்தில் கொண்டு போய் என்ன கொண்டு வச்சு செக் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுவான், எடுத்துருவான். எடுத்துட்டு என்ன சொல்லிடுவான், ட்ரான்னு சொல்லிடுவான், பாய் பாய்ன்னு சொல்லிடுவான், இல்லையா? ஸோ என்ன, கோவப்பட்டால் என்ன நடக்காது, செஸ்ஸில் ஒன்றும் பெருசாக நடக்காது, ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னலாம் பார்த்தோம், 3 பாயிண்ட்டு. இது வந்து ஸ்டேல்மேட், ட்ரா. இது வந்து செக்மேட். அப்புறம் இது வந்து என்னது, ஜஸ்ட் செக். என்ன ஆயிடுவான், எஸ்கேப் ஆயிடுவான். இங்கே வச்சாலும் என்னது, செக்கு தான், என்ன பண்ணிடுவான், எஸ்கேப் ஆயிடுவான். சரியா? நான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், ஒவ்வொருத்தர் ஸ்கில்லையும் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் யுவர் யுவர் ஸ்கில். தெரியுதா இல்லை தெரியாத மாதிரி இருக்கான்னு பார்க்க போகிறேன். சரியா? ஐ வில் கிவ் யூ த ட்ரிக்கியஸ்ட் பொசிஷன், யூ ஹாவ் டு ஆன்சர் பை யுவர் செல்ஃப், ஓகேவா? ஐ வில் நாட் ஆஸ்க் கொஸ்டின் ஃப்ரம் வாட் அண்ட் ஆல் ஐ எக்ஸ்பிளைன். ஓகே, ஐ மே கீப் த சிச்சுவேஷன் மோர் டிஃபிகல்ட். You are going to answer by thinking critically, okay? Not by normal thinking, by critical thinking you all are going to answer. Okay, let's start. Question number 1. இங்கே ஒரு கிங் இருக்குது, குயின் இங்கே இருக்குது, ஒயிட்டுக்கு ஒரு பான் இருக்குது. இது செக்கா, இட்ஸ் ஒயிட் டு பிளே. இது செக்கா, செக்மேட்டா, ஸ்டேல்மேட்டா? ஸ்டேல்மேட்டா. என்ன, செக்கே இல்லையா? நோ ஒன் இஸ் அட்டாக்கிங் தி கிங். நோ நோ, பான் இங்க இப்படி போகுது, இப்படி போகிறாங்க. ஓகே, இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பேர்?
செக்கா செக்னா குயின் கிங் அட்டாக் பண்ணுமே ஸ்டேல்மேட்டா செக்மேட் நீங்கள் இதுக்கு ஐ டோல்ட் யூ ஐ வில் ஆஸ்க் த கிரிட்டிக்கல் கொஸ்டின். செக்மேட் இது செக்மேட்டும் இல்லை ஸ்டேல்மேட்டும் இல்லை செக்கும் இல்லை ட்ராவும் இல்லை. இது நார்மல் சிச்சுவேஷன். நம்ம பானை மூவ் பண்ணலாம். சரி ஓகேவா, கேம் கண்டினியூ ஆகும். குயின் வந்து ஓகேவா, இது வந்து என்ன சிச்சுவேஷன்? நார்மல் சிச்சுவேஷன். Now because of that you learn something, you cannot apply it in the chess game. Chess is like a ocean. Because I am learning some 1 or 2 points, I can't go and apply. When at the correct place only we can apply. So it's a normal situation. What he can do? He can move the pawn. It's not a stalemate. Okay, why? But the pawn illana. Now what is the situation? Stalemate. Draw. ஆனால் அந்த பானால் என்ன பண்ணிட்டான்? ஒயிட்டு மாட்டிக்கிட்டான். நார்மல். ஸோ ஒயிட்டோட பானே என்ன பண்ணிட்டு ஒயிட்டுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டு. ஓகேவா, இந்த பான் இல்லாமல் இருந்தாவது நான் ட்ராவோட எஸ்கேப் ஆகிருப்பேன். இந்த பான் வந்து என்னை இது பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஒயிட் பிளேயர்ஸ். ஓகே ஓகே, நான் ரெண்டாவது சிச்சுவேஷன். வி ஆர் கோயிங் டு see the second situation. இதுவும் நான் கிரிட்டிக்கல் திங்கிங் கொஸ்டின் தான் கேட்பேன், நாட் அ நார்மல் கொஸ்டின். ஓகே, இதான் சிச்சுவேஷன். என்ன பண்ணாங்க? ரூக் வந்து கிங் அட்டாக் பண்ணாங்க. கிங் இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது. ஓகேவா, கிங்கால் எங்கேயும் போக முடியாதுல்ல. செக்மேட்டா ஆர் இட் ஜஸ்ட் அ நார்மல் போய்? செக்மேட்டா இல்லையா, ஜஸ்ட் செக்கா? செக்மேட்டா நார்மல் பொசிஷனா? நார்மல் பொசிஷன். ஓகே, வாட் வில் யூ ப்ளே? ஒயிட் டு ப்ளே. Hey, Nanal answer correctly. Super. Super, correct. It's just a check. Yeah, it's just a check. என்ன பண்ணிட்டா? அடிச்சு போட்டா பாப்பா. மதியா செக்கில் இருக்கும்போது யூ கான் சே ஹூ ஸ்டாண்ட். அது ஆல்ரெடி இட்ஸ் இன் த செக், ரைட்? இப்போ நான் செக்கில் இருக்கும்போது நான் ஆப்போனண்ட்டான்னு சொன்னால் தான் தப்பு. ஓகே, ஐ டிடன்ட் சே எனிதிங். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் ஆப்வியஸ். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட்ஸ் நானல். குட் ஜாப். இது வந்து என்ன? ஜஸ்ட் அ செக். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை வச்சு இதை அடித்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ட்ரா கிடையாது, ஆனால் வின் பண்ணிடுவாங்க. பிளாக் அண்ட் வின். இதை அடிச்சுட்டு கூட வின் பண்ணிடலாம். ஓகேவா, பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ செக். இட்ஸ் நாட் அ செக் மேட். ஓகே, நவ் தேர்ட் கொஸ்டின். ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ த தேர்ட் கொஸ்டின். செக் ஆர் செக் மேட் ஆர் ஸ்டேல் மேட் ஆர் நார்மல் பொசிஷன். ஓகேவா, ஓகே. அங்கே ஒரு ஸ்னைப்பர் இருக்கார், மறந்துடாதீங்க. சரியா, ஹீ இஸ் இன்சைட் த கேம், நாட் அவுட் சைடு த கேம். இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த ரூக் வந்து இந்த கிங்கை அட்டாக் பண்ணுதாங்க. கிங் இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, ஏன்னா ரூக்கும் குயின் இருக்குது. இது செக்கா, செக்மேட்டா, ஸ்டேல்மேட்டா? கிங் அட்டாக்ல இல்லையா, ஒயிட் டு ப்ளே. இட் கேன் கம் ஹியர். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கிங் கேன் தென் செக்மேட் இன் 2. ஸோ இந்த பொசிஷன் வந்து செக்மேட் இல்லை, ஆனால் மூவ் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஸ்னைப்பரை காலி பண்ணிடுவோம். ஸ்னைப்பர் என்ன பண்ணோம்? அங்கேருந்து இங்கே வரணும், வந்தோடனே ஸ்னைப்பரை காலி பண்ணுவோம் இல்லையா? ஸோ கரெக்ட், யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட். இப்போ அடுத்த பொசிஷன். இப்போ இது வந்து குயின் வந்து கிங் அட்டாக் பண்ணுது, ரூக் சப்போர்ட்டுக்கு இருக்குது. இன்னைக்கு கிங்கை வச்சு குயின் அடிக்க முடியாது, ஏன்னா ரூக் சப்போர்ட் இருக்குது. ஓகேவா, இந்த சிச்சுவேஷன் வந்து செக்மேட்டா இல்லை செக்கா? Yeah, sniper can come and take. Okay, va? It can take this and it can draw. It will become a draw. ஆனா அவன் ஏன் பிஷப் அடிக்கணும்? I can't understand why he need to take the bishop. Rook வச்சே விளையாட வேண்டியதானே? He can play with the rook, right? He can keep the rook somewhere. With the help of king he can play sometime, right? Correct, ah? No need to take the bishop. Got it? So he has to fight like it yesterday Guge's game. Okay, next question. Check or checkmate or stalemate or normal position. Okay? Okay. இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த ரூக் வந்து கிங்கை வந்து ஒயிட் கிங் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே பான் இருக்குது, இங்கே கிங் இருக்குது. இது செக்கா, செக்மேட்டா, ஸ்டேல்மேட்டா? நார்மல் பொசிஷன். நார்மல் பொசிஷனா? ரூக் கிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, நார்மல் பொசிஷனா? செக்மேட். யார் வின் பண்ணிட்டா? பிளாக் வந்து என்ன பண்ணிட்டா? வின் பண்ணிட்டான். சரியா, இப்போ இந்த பான் வந்து இங்கே இல்லைனாலுமே இது செக்மேட் தான். ஓகேவா,
இப்போ இந்த பான் இங்கே இருக்குது, ஓகேவா? இந்த ரூக்கு இங்கே இருக்குது, இந்த ரூக் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நாம் பிளாக்கு, சரியா? இப்படி போய் செக்மேட் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? பான் இருக்கு. பான் குட். இப்போ அவன் வந்து பானை வந்து எடுத்துரு. இந்த பான் இந்த பான் வந்து இங்கே இருக்கு. இந்த பான் 2 ஸ்டெப் மூவ் பண்ணுதான். இப்போ நம்ம எப்படி செக்மேட் பண்ணலாம்? பிளாக் டு ப்ளே அண்ட் டூ த செக்மேட் ஒயிட் கேம். அடிக்கலாமா? குட் ஜாப். இப்போ அவன் என்ன பண்ணுதானா வந்து இங்கே போகலாம். எங்கே போகலாம்? கிங் பக்கத்தில் போமா? இங்கே போக முடியும். ஓரத்துக்கு போகணுமா இங்கே வரணுமா? ஃப்ரெண்டில் வருவானா? நான் கிங் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். எங்கே வருவான்? போனோம். இப்போ நான் வந்து வெயிட் அங்கே கூடாது, நான் இங்கே வச்சா ஓடிடுவான், அப்படி ஓடிடுவான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூவ் பண்ணி 2 மூவில் செக்மேட் பண்ண போகிறேன். கேன் யூ ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் மூவ்?